ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், மட்டன் தேங்காய் பால் குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 6 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் தனியா, 6 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி 2 துண்டு, 2 பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க. நான் இதிலே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போடுறேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், நான் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் இதிலே கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின மேலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பால் எடுத்துக்கலாம். வாங்க, நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் மட்டன் போட்டுக்கிறேன். இதில் நான் மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. மசாலாவும் தேங்காய் பாலும் நான் எடுத்து வச்சுட்டேன். மசாலா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் விட்டுடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். நான் மசாலா போடுறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவுனா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நான் அதையும் அதில் ஊற்றிடுறேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். வாங்க, குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. மசாலா பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இதை நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் நான் இதில் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். நான் குக்கர் மூடி வச்சுட்டேன். விசில் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா மட்டன் வெந்திருக்கும். நான் நைட்டே மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மட்டன் குழம்பு வைக்கிறதுனால நம்ம இட்லி ஊற்றலாம். குழம்புக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இந்த விசில் அடங்கட்டும். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு மட்டனு. தேங்காய் பால் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். வாங்க, தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் பூண்டு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கொத்தமல்லி போடுறேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். வாங்க, இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வாங்க, நம்ம ஒரு சாதா தோசை ஊற்றிக்கலாம். கறி குழம்புக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி விட்டுக்கலாம்.
வாங்க இதிலே நம்ம ஒரு ஆனியன் தோசை ஊற்றிக்கலாம். இதிலே வந்து ஆனியன் போடுறேன் நான். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். வாங்க திருப்பிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே நான் ஒரு முட்டை தோசை ஊற்றிக்கலாம். முட்டை தோசைக்கு குழம்புக்கும் நல்லாயிருக்கும், மட்டன் குழம்புக்கு. முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா கூட போடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சமாக போடுறேன். இதுலேயே வந்து நான் கறி குழம்பு கொஞ்சமாக ஊற்றுறேன். ஒரு கலக்கி ஊற்றலாம். வாங்க கலக்கி ஊற்றிக்கலாம். வேகக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இட்லி, சாதா தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, தேங்காய் பால் மட்டன் குழம்பு. நல்லா குழம்பு தாராளமாக ஊற்றிக்கிங்க, அப்போ தான் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். முட்டை கலக்கி. வாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு, இட்லி, முட்டை கலக்கி, ஆனியன் தோசை எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். வாங்க வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, அவளுக்கு நான் கொடுத்துட்றேன். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பெங்களூரில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ இது.